கூடாது. கடவுள் இணைத்ததை மனுஷன் பிரிக்க முடியாது. கடவுள் இணைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாது. கடவுள் இணைத்ததை மனுஷன் பிரிக்க முடியாது. நம்ம இயேசு ராஜா செஞ்சு வச்சதுதானுங்க. கானா ஊரு கல்யாணத்தில் வாங்க. நம்ம இயேசு ராஜா செஞ்சு வச்சதுதானுங்க. இங்கு எந்த குறையும் இல்ல. தலைக்கெல்லாம் இயேசு இருக்க. இங்கு கல்லாம் இயேசு இருக்க. கடவுள் இணைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாது. கடவுள் இணைத்ததை மனுஷன் பிரிக்க முடியாது. கடவுள் இணைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாது. கடவுள் இணைத்ததை மனுஷன் பிரிக்க முடியாது. ஏதேனில் தொடங்கின இந்த கானா வரைக்கும் தொடர்கிறதே. இந்நாளில் தொடங்கிற இந்த கல்யாணம் வாழ்நாள் முழுதும் தொடரணுமே. நடுவில் வந்த கசப்பெல்லாம் இனிப்பாய் மாறுமே. தண்ணீரும் ரசமாய் மாறுமே. கடவுள் இணைத்ததை அவர்களுடைய விஷயத்தை திருவெண்காமல் நாங்கள் எடுத்துருக்க எல்லா மனுஷனோட கற்றுக்கிட்டப்பே எந்த விதமான இதிலே குறைபாடுகள் வராது தடுப்பனே எல்லாவற்றையும் நீரப்பா நேர்த்தியாக நிறைவாக நீங்கள் செய்து கொடுக்க முடியாத செய்திருந்தாங்க. எங்கள் விஷயம் அவருடைய கருத்தில் தாழ்த்த பிடிக்கிறோம். பராமரித்தவர்களுக்கு எங்கள் விஷயம் விலைக்கு நீர் பாதுகாத்து மணப்பெண்களை மணமக்களை ஆண்டவரே நீர் பராமரிகளுக்கு விலைக்கு ஆண்டவரே அவர்களை நீர் சுற்றிலும் வேலை அடைத்து பாதுகாத்து ஆசிரியக்க முடியாத செய்திருந்தாங்க. நீங்கள் முஸ்லீம் அவங்களுடைய கருத்தில் எடுக்கிறோம் நீங்கள் போட்டு கொடுத்துருக்கோம். மேலும் நம்பி இருக்கிறவர்கள் எந்த அசையப்படாத சொல்ல எங்களை அபியாயரை வைத்து இயேசு நம்பிக்கை ஒருவரை நேசிக்கணும். கரங்களை கோர்த்து ஒன்றாய் ஒருவரை ஒருவர் தாங்கி கர்த்தரை சேர்ந்து சேவிக்கணும். இலகுவாய் மன்னித்து மனம் திறந்து பேசணும். பரிசுத்த ஜாதி
மனமகிழ்ச்சியான இந்த மாலை வேளையிலே திரு ராஜா லேகன், செல்வி எஃபி ஜபா வர்ஷா அருமையான இவருடைய நிச்சயதார்த்த வைபவத்திற்கு வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்ற தோச ஜபத்தை கிருஷ்ணநகர் ஆலய ஜவஹர் ஐயா அவர்கள் ஜபத்தை ஆரம்பித்து வைப்பார். ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, அருமையான ரோஜன் எஃப்சி ஜபா வர்ஷா ஆகிய பிள்ளைகளை உமது கடத்தில் வைக்கிறோம். தங்கராஜன் நிர்மலாவை தேவன் இந்த திருமண வைபவத்திற்கு ஞாபகத்திருக்கிற காரியத்தை கருத்தில் வைக்கிறோம் ஐயா. திருமணத்திலே தேவ பிரசன்னம் காணாவூர் கல்யாணத்திலே நீர் இருந்தது போல இந்த திருமண வைபவத்திலும் நீர் இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து இந்த திருமண வைபவமானது இந்த பிள்ளைகள் குடும்ப வாழ்வில் அடியெடுத்து வைத்த போது அந்த வாழ்வு ஆசீர்வாதத்தின் வாழ்வாக தேவனுடைய மகிமையை காணும் பிள்ளைகளாக இருக்க யார் யாரெல்லாம் வந்து உறவினர் நண்பர்கள் எல்லோரும் வந்து இந்த பிள்ளைகளை வாழ்த்தவும் ஆசீர்வதிக்கும் போது தேவ பிரசன்னம் இந்த இடத்துல இருக்க இந்த கரத்தில் வைக்கிறோம். நீரே ஆசீர்வதிப்பாரும்படி இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். நம் அனைவருக்கும் தெரிந்த பாடல் இயேசுவே துதி செய் நீ மனமே, கிறிஸ்தேசுவே துதி செய் நீ மனமே என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். மாசனுகாக பராபர வஸ்து, மாசனுகாக பராபர வஸ்து, நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து, நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து, இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். அந்தர வாழ்ந்தரையுந்தருதந்தன், அந்தர வாழ்ந்தரையுந்தருநந்தன், சுந்தர மிகுந்த சவுந்தரநந்தன், சுந்தர மிகுந்த சவுந்தரநந்தன், இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். எண்ணின காரியம் யாவும் முடிக்க, எண்ணின காரியம் யாவும் முடிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். இப்பொழுதும் அருமையான மணமகன் இல்லத்தார் மணமகளுக்காக அநேக அன்பின் அடையாள பொருட்களை ஒருவருக்கொருவர் இந்த நிச்சயதார்த்த வைபவத்திலே பரிமாறிக்கொள்ளுக இருக்கிறார்கள். அந்த பொருட்களுக்காக ஜெபித்து மணமகளுக்குரிய பொருட்களை கொடுத்து மணமகள் அவர்கள் ட்ரெஸ் சேஞ்ச் அந்த உடை அவர்கள் கொண்டு வந்த உடை அணிந்து
வரும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நாம் இப்பொழுது இந்த உடைமைகளுக்காக, பொருட்களுக்காக நாம் அனைவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, அருமையான தங்கராஜ் நிர்மலா இவருடைய மகன் ராஜ் லெகனுக்காக நன்றியோடு முத்திரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கன்னியாகுமரி பேராயம் விரிகோடு போதக சேகரத்திலிருந்து அருமையான ஜெய்சிங் ஐயா, அருமையான அம்மா, அருமையான தன்னுடைய மகள் எபி ஜபா வர்ஷாவுக்காக ஆண்டவர் கொண்டு வந்திருக்கின்ற பொருட்களை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் இந்த பொருட்களை ஆசீர்வதியும். தங்களுடைய ஒருவருக்கொருவர் தங்களுடைய பிள்ளைகளை இந்த நிச்சயதார்த்த வைபவத்தில் இணைப்பதற்கு அடையாளமாக அவருடைய பொருட்களை கொடுத்து அன்பின் அடையாளமாய் நிச்சயதார்த்தத்தை தங்கள் உடன்படிக்கை செய்து கொள்ள இருக்கிறார்கள். கர்த்தர் இந்த நேரத்தையும் இந்த பொருட்களையும் கொண்டு வந்திருக்கிற பொருட்கள் அருமையான பெண் வீட்டார் கொடுக்கின்ற பொழுது பெண் அருமையான அந்த உடை அணிந்து நிச்சயதார்த்தத்துக்கு சம்மதிக்கின்ற வகையிலே அமர்ந்திருக்கின்ற பொழுது உங்களுடைய கிருபையும் உங்களுடைய வழிநடத்தல் கூட இருக்க முடியாது வேண்டிக் கொள்கிறோம். இந்த பொருட்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நீ தொட்டு ஆசீர்வாதம் தந்திரபடியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வாங்க. பகுதியை நாம் படிக்க கேட்போம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 49 துவங்கி 60 வரையிலும் நாம் படிக்க கேட்போம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 49 துவங்கி 60 வரையிலும் படிக்க கேட்போம். இப்பொழுதும் நீங்களும் என் எஜமானுக்கு தயையும் உண்மையும் உடையவர்களாய் நடக்க மனதுள்ளவர்களானால் எனக்கு சொல்லுங்கள், இல்லை என்றால் அதையும் எனக்கு சொல்லுங்கள். அப்பொழுது நான் வலதுபுறத்தை ஆகிலும் இடதுபுறத்தை ஆகிலும் நோக்கி போவேன் என்றான். அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதித்திரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம் புலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. இதோ ரெபேக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறாள். கர்த்தர் சொன்னபடியே அவள் உமது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவி ஆகும்படி
அவளை அழைத்து கொண்டு போம் என்றார்கள். ஆபிரகாமின் ஊழியக்காரன் அவர்கள் வார்த்தைகளை கேட்ட பொழுது தரை மட்டும் குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டான். பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபெக்காளுக்கு கொடுத்ததுமன்றி அவருடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களை கொடுத்தான். பின்பு அவனும் அவனோடு இருந்த மனிதரும் புசித்து கொடுத்து ராத்தங்கினார்கள். காலையிலே எழுந்திருந்து அவன் என் எஜமான இடத்துக்கு என்னை அனுப்பிவிடுங்கள் என்றான். அப்பொழுது அவள் சகோதரனும் அவள் தாய் 10 நாளாகிலும் பெண் எங்களோடு இருக்கட்டும், பிற்பாடு போகலாம் என்றார்கள். அதற்கு அவன், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதீர்கள், நான் என் எஜமான இடத்துக்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான். அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று சொல்லி ரெபெக்காளை அழைத்து, நீ இந்த மனிதனோடு கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரியாகிய ரெபெக்காளையும் அவள் தாதியையும் ஆபிரகாமின் ஊழியக்காரனையும் அவன் மனிதரையும் அனுப்பிவித்து ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடாக்கூறியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பையனருடைய வாசல்களை சொந்தித்துக் கொள்வாராக என்று ஆசீர்வதித்தார்கள் என்பதே. இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை நமது மத்தியில் வந்திருக்கிற ஈரோடு சேலம் திருமண்டலம் ஈரோடு பகுதியில் இருக்கிற பெருந்துறை போதக சேரத்தை சார்ந்த திரு ஜான் ரவிக்குமார் ஐயா அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நமது மத்தியில் அருமையான இந்த மணமக்களுக்காக பகிர்ந்து கொள்வார்கள். அவர்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான குடும்பத்தின் மக்களே, இந்த நாளிலும் கூட அருமையான மணமக்கள் கூடியிருக்கிறதான இந்த நேரத்திலும் கூட இந்த நிச்சயதார்த்த விழாவிலே பங்கு பெற கடவுள் கொடுத்த வாய்ப்புக்காக நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, இந்த நாளிலும் கூட இந்த நிச்சயதார்த்த விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற இந்த ஸ்தலத்தினுடைய தலைமை போதகர் அருமையான திரு ஜவஹர் ஐயா அவர்களுக்கும், இந்த நாளிலும் இந்த நிச்சயதார்த்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற அருமையான ரெவரண்ட் சத்யராஜ் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, அருமையான மணமக்கள் ராஜ லெகன் எபி ஜெபா வர்ஷா, இந்த நாளிலும் கூட கடவுள் இந்த இடத்துல அவர்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அருமையான 2 குடும்பத்தின் மக்கள், அருமையான திரு ஜெய்சிங் ஐயா அவர்களுடைய குடும்பமும் அருமையான திரு தங்கராஜ் ஐயா அவர்களுடைய குடும்பமும் இந்த நேரத்திலே கடவுள் அவர்களை இணைத்திருக்கிறார். கடவுள் இந்த இடத்துல அவர்களை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார் என்பதை மாத்திரம் நாம் விசுவாசிக்கின்ற பிள்ளைகளாக, நம்புகின்ற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். திருமுறையிலே கடவுள் படைத்த படைப்பு நம்ம எல்லாருக்கும் அறிந்த ஒன்று. தொடக்க நூல், அதாவது ஆதியாகம புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே கடவுள் ஒவ்வொன்றையும் அவர் படைக்கின்றார். வானத்தை படைக்கின்றார், பூமியை படைக்கின்றார், இயற்கை வளங்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றையும் அவர் படைக்கின்றார். ஒவ்வொன்றையும் படைத்து கடவுள் தண்ணீர் எங்க இருக்குமோ அங்க இருக்க வேண்டும், சூரியன் எங்க இருக்க வேண்டுமோ அங்க இருக்க வேண்டும், நட்சத்திரத்தினுடைய காரியங்கள் எங்க இருக்குமோ அங்க இருக்க வேண்டும். இதெல்லாவற்றையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றையும் அவர் படைக்கிறார். எல்லாவற்றையும் படைத்து விட்டு அவர் பார்த்து அதனுடைய அழகை, தன்னுடைய படைப்பினுடைய அந்த மகுடத்தை அவர் ரசித்து அவர் சொன்ன வார்த்தை நல்லது என்று அவர் சொன்னார். எல்லாவற்றையும் அவர் படைத்து அவர் நல்லது என்று அவர் சொன்னார். ஆனால் 6வது நாள் படைக்கின்ற பொழுது, மனிதனை படைக்கின்ற பொழுது பாத்தீங்க சொன்னா அங்க ஒன்றுமே என்ன செய்யுங்க அங்கே சொல்லவில்லை. ஆனால் சிறிது காலங்கள் சென்ற பிறகு கடவுள் இந்த மனிதனை பார்க்கின்றார். இந்த மனிதனை பார்க்கின்ற பொழுது இவனுக்குள்ள ஒரு தனிமை இருக்கிறதை அவர் உணர்கின்றார். இவருடைய உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சி இல்லாத ஒரு சூழல், ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு சூழல். அந்த மனிதனை படைத்த பிறகு அந்த தோட்டத்திலே எல்லாவற்றையும் அங்கே கொடுத்தார். பழங்கள் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது, அவனுக்கு வேண்டி எல்லாமே இருக்கிறது. கடவுளை யோசித்து பார்க்க, இவனுக்கு எல்லாமே நம்ம கொடுத்திருக்கிறோம், இது ஏதோ ஒன்று குறை இருக்கிறது, நம்முடைய படைப்புல ஏதோ ஒன்று தவறு நடந்து விட்டது என்று சொல்லி அவர் ஒவ்வொரு நாளும் அந்த மனிதனுடைய
வாழ்வை அங்கே நினைத்து பார்த்து கடைசியாகத்தான் அவர் சொல்கிறார், மனிதன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல என்று சொல்லி கடவுள் செய்கிறார். மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. பார்க்கிறார், எல்லாவற்றிற்கும் ஒரு கோடு உண்டு. ஆனால் மனிதன் மாத்திரம் எப்படி இருக்கிறாங்க? அவன் தனியாக இருக்கிறான். அவனுக்கு நிச்சயமாகவே ஒரு துணை வேண்டும் என்று சொல்லிதான் அன்றைக்கு கடவுள் ஆதாமுக்கு ஏவாளை மிக அழகாக உருவாக்கி அங்கே கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். கடவுள் அங்க சொல்லுகின்ற வார்த்தை, நாம் இந்த மனிதனுக்கு ஏற்ற வேளையிலே ஏற்ற துணையை உண்டாக்குவோமாக என்று அவர் சொல்லுகிற ஒரு காரியம். ஆதாமுக்கு ஏற்ற துணையாக ஏவாளை அங்கே கடவுள் கொடுத்தார். ஒருவேளை இன்றைக்கு இந்த நாளிலும் கூட அருமையான ராஜ லகன் அருமையான இந்த மாப்பிள்ளைக்கு இல்லையா, கடவுள் படைத்த கடவுள் கொடுத்த இந்த அருமையான மணமகனுக்கு கடவுள் ஏற்ற துணையாக இன்றைக்கு எபி ஜெபா வர்ஷாவை கடவுள் இடத்துல கொண்டு வந்து என்ன செய்கிறார்? அவர் நிறுத்தியிருக்கிறார். இதுதான் கடவுளுடைய திட்டம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை இந்த மாப்பிள்ளை பார்ப்பது, பெண் பார்ப்பது, இதெல்லாம் ஒருவேளை மனித உலக வாழ்விலே மாம்சத்திலே நம்ம ஒவ்வொருவரும் ஈடுபடுகின்ற ஒரு காரியம் தான். ஆனால் எல்லா காரியமும் சக்சஸ் அங்கே நடக்காது. ஆனால் இன்றைக்கு இந்த இடத்துல இந்த இரண்டு குடும்பமும் இன்றைக்கு ஒன்றாக உட்கார்ந்து இருக்கிறார் என்று சொன்னால், ஒரு இரண்டு குடும்பம் இந்த பிள்ளைகள் மூலமாக ஒரு உறவுக்குள்ளாக ஒரு அன்பின் ஐக்கியத்திற்குள்ளாக இணைக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால், இது கடவுள் ஏற்கனவே அவர் ஒரு திட்டத்தை வைத்து நிமித்தமாகத்தான் இன்றைக்கு இந்த இரண்டு குடும்பங்களும் இந்த பிள்ளைகள் வழியாக இணைக்கப்படுகிறார்கள் என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் யாக்கோப்பு நிருபத்திலே சொல்லப்படுகிறது, 1ஆம் அதிகாரத்திலே 17-18 சொல்லப்படுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் இல்லையா, அது எங்கிருந்து வருகிறதுங்க? அது பிதாவின் கடவுளிடத்திலிருந்து, ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து அது இறங்கி வருகிறது என்று சொல்லு. இது நன்மையான காரியம். இந்த திருமண காரியம் என்பது கடவுள் நம்ம கொடுத்திருக்கிற மனுக்குல வாழ்வுக்கு கொடுத்திருக்கிற ஒரு நன்மையான காரியம். குடும்ப வாழ்வு என்பது நன்மையான காரியம். குடும்ப வாழ்விலே கணவன் மனைவி இணைந்து வாழ்வது, குடும்ப வாழ்விலே கணவன் மனைவி பிள்ளைகள் இணைந்து வாழ்வது, இது கடவுள் கொடுத்த நன்மையான காரியம். இது ஏதோ இந்த உலகத்தினுடைய பணமோ அல்லது இந்த உலகத்தினுடைய சொத்துக்களோ இந்த உலகத்தினுடைய அதிகாரமோ அதன் வழியாக பெற்றுக் கொள்கின்ற காரியம் அல்ல. இது கடவுள் நமக்கு ஈவாக கொடுக்கின்ற ஒரு வாழ்வு என்பதை இன்றைக்கு நீங்கள் நான் நினைச்சு வேணுங்க அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை இன்றைக்கு இந்த அறிவான இந்த பிள்ளைகளுடைய வாழ்வு என்பது இது ஏதோ பெரியவர்கள் பார்த்து வைத்த ஒரு காரியம் அல்ல. இது கடவுள் பரலோகத்திலிருந்து இந்த அறிவான பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற ஒரு உன்னதமான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்பதை இன்றைக்கு நீங்கள் நான் நினைச்சு வேணுங்க அறிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் சாலமோன் ஞானி நீதிமன்ற புத்தகத்தில் சொல்லப்படுகின்ற பொழுது, மனைவியான கண்டறிகிறவன் நன்மையானதை கண்டறிகிறான் என்று அங்க சொல்லப்படுகிற ஒரு காரியம். ஒருவேளை இன்னைக்கு அருமையான ராஜலங்கன் எதை கண்டறிஞ்சுக்கிறாருங்க? நன்மையை கண்டறிஞ்சுக்கிறார். நன்மை யாருங்க? அருமையான மகள் எபி ஜெபாதான் நன்மை இல்லையா? இந்த நன்மையை பற்றி பிடித்துக் கொண்டு இருவரும் நீங்கள் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நீங்கள் நடத்துகின்ற பொழுது நிச்சயமாகவே உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. ஒரே ஒரு காரியத்தை அந்த குடும்ப வாழ்வு ஆசீர்வாதத்திற்காக நான் சொல்லி நான் நிறைவு செய்ய நான் விரும்புகின்றேன். ஈசாக்கினுடைய அந்த பெண் பார்க்கிற படத்துல வருகின்ற ஒரு நிகழ்வு, அது நிறைய நிகழ்வெல்லாம் அங்கு வருகின்றது. ஆபிரகாம் தான் என்ன செய்யறாருங்க? தன்னுடைய வேலைக்காரனை அழைத்து தன் மகனுக்கு பெண் பார்க்கும்படியாக அங்கே செய்கின்ற ஒரு காரியம் எல்லாம் அங்கு வருகின்றது. அந்த வேலைக்காரன் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? தன்னுடைய காரியத்தை கத்தரிடத்தில் என்ன செய்யறாங்க? அவன் ஒப்பு கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு எல்லாமே தெரியும், என்னுடைய எஜமான் எனக்கு எல்லா பொறுப்பும் கொடுத்து விட்டார், இனி நான் தான் எல்லாமே, நான் எந்த பெண்ணை பார்த்தாலும் அந்த பெண்ணை என்னுடைய எஜமான் நினைச்சுவாருங்க, அவருடைய மகனுக்கு திருமணம் செய்து விட்டு விடுவார் என்று சொல்லி அவன் நினைக்கவில்லை. அவன் கடவுளிடத்திலே இந்த காரியத்தை அவன் ஒப்பு கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவருடைய அறிமான இரண்டு குடும்பத்தின் மக்களும் அறிமான நாளைக்கு கணவன் மனையாக இணைய போகிற அறிமான பிள்ளைகள் நீங்கள் இருவரும் உங்களுடைய எதிர்கால வாழ்வை கடவுளிடத்தில் நீங்க என்ன செய்யுங்க? நீங்கள் ஒப்பு கொடுங்கள். ஒப்பு கொடுக்கின்ற பொழுது கடவுள் காரியங்களை என்ன செய்வார்? அவர் வாய்க்க செய்வார். சங்கீதம் 37 சொல்லப்படுகிற காரியம், உன் வழியை கர்த்தரிடத்திலே ஒப்புவி, அவரிடத்திலே நம்பிக்கை ஏறு, அவருடைய ஒரு காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லப்படுகிறது. ஒருவர் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை நீங்கள் கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுத்து நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்வுக்குரிய அனைத்து காரியங்களையும் கடவுள் என்ன செய்வாருங்க? அவர் வாய்க்க செய்வார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்திலே சொல்லுகின்ற பொழுது, பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கின்ற பொழுது பரமபிதாவாகிய நான் அதை விட அதிகமான நன்மையை கொடுப்பது
நிச்சயம் அல்லவா என்று அவர் சொல்கிறார். இந்த உலக வாழ்க்கையை நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படி எல்லாம் நல்லது நடக்கணும், இப்படி எல்லாம் நல்லது செய்யணும் சொல்லி நினைக்கிற பொழுது நம்மை உருவாக்கின கடவுள், நம்மை படைத்த கடவுள் இல்லையா, இந்த குடும்ப வாழ்வு ஏற்படுத்தின கடவுள் இந்த அறிவான பிள்ளைகளுக்கு நிச்சயமாகவே எதிர்கால குடும்ப வாழ்வுக்கு வேண்டிய அனைத்து நன்மைகளையும் தந்து அவர் ஆசீர்வதிப்பார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அந்த பெண் பார்க்கிற நிகழ்வுடைய கடைசியாக வருகிற பொழுது ஈசாக்கும் என்ன செய்கிறாருங்க, மாலை நேரத்திலே அவன் தியானம் பண்ணி கொண்டிருந்தான் என்று சொல்லப்படுகிற ஒரு காரியம். அதனாலதான் ஈசாக்குடைய குடும்பம் ஒரு ஆசீர்வதிக்கப்படுகிற குடும்பமாக அது மாறியது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை இந்த குடும்ப வாழ்க்கையிலே அருமையான ராஜ லக்னம் சரி, அருமையான எபி ஜபாவும் சரி, நீங்கள் இனி வருகின்ற நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையிலே இது கடவுள் கொடுத்த நன்மையான இந்த வாழ்வு என்பதை நீங்கள் உணர்ந்து உங்களுடைய எதிர்கால வாழ்வை கடவுளத்தில் ஒப்புக் கொடுத்து நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது நிச்சயமாகவே கடவுள் உங்களுடைய வாழ்வுக்குள்ளான அனைத்து தேவைகளையும் நினைச்சுவாருங்க, நிச்சயமாக அவர் தருவார். முதலாவது கடவுளுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பிறகு உங்கள் குடும்பத்திற்கு வேண்டிய அனைத்து நன்மைகளையும் ஆண்டவர் பரத்து வந்து நிறைவாய் தருவார் என்பதை சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு மனமகிழ்ச்சியோடு நீங்கள் 2 பேரும் வாழ வேண்டும். இந்த 2 குடும்பத்தின் மக்களும் இந்த உறவிலே கடவுளுடைய சாட்சியை வளர்ந்து பெருக வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். கடவுள் தாமே திருவசனங்களை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென். அன்பானவர்களே, ராஜலகன் எபி ஜபா வர்ஷா இருவரும் மோதிரத்தை மாற்றிக்கொள்வதன் மூலமாகவும் திருமறையை ஒருவருக்கொருவர் மாற்றிக்கொள்வதன் வழியாகவும் அடையாளமாக இந்த நிச்சயதார்த்தத்திலே உடன்பட இருக்கிறார்கள். அருமையான குடும்பத்தின் மக்களை குறித்து 1000 என்கின்ற முறையிலே சொல்ல போனால் விரிகோடு போதக சேரம் அருமையான ராஜலகன், பயப்படாதீங்க, பயமா இருக்கா, அப்படியே சும்மாவே இருக்கிறேன், ரொம்ப கேஷுவலாக தான் இருக்கிறான். அதனால ரைட், பயப்படாதீங்க. நம்ம ஊர் பொண்ணை நீங்கள் இங்கேருந்து என்ன பண்ணுறீங்க, விரிகோடு பாஸ்டேட்டுக்கு அழைத்து கொள்ள போகுது. ஆனால் ரொம்ப ஸ்மார்ட் ஜபா வர்ஷா. 4 வார்த்தையில் சொல்ல போனால் பயங்கர குயிக், எல்லா விதத்திலையும் ஆக்டிவாக இருக்கணும். ஜபா வர்ஷாவை பற்றி எனக்கு நான் வந்த காலங்களில் பழகிய வரையிலும் அவ எல்லா விதத்திலையும் அவங்க கடவுளுடைய கிருபையினாலே கடவுள் அவளை ஆசீர்வதித்தார். இந்த நன்மை கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஐயா சொன்ன மாதிரி இந்த நன்மை உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்ற துணை, ஒரு நன்மையான துணை. ஆனால் ஒருவேளை நீங்கள் இந்த நாளில் அருமையான, நான் உண்மையாலுமே சொல்லும் போது லெகன் கொடுத்து வைக்கப்பட்டவர். ராஜலகன் ரொம்ப அவர் இதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். மேலும் அவரை நான் பாராட்டுகிறேன். இந்த வேளையில இந்த ஒரு நன்மையை தேடி பிடித்து கண்டுபிடித்திருக்கார் என்று சொன்னால் அது கடவுளுடைய கிருபை தான். அதனால்தான் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. ஒருவேளை இது மனிதர்களால் உண்டானதல்ல. அருமையான எங்க வீட்டுல அருமையான நிர்மலா அம்மாவும் சரி, இங்க ஜெய்சிங் ஐயா, அருமையான சொர்ணபாய் அம்மா அவங்களும் சரி, கிரேஸ் சொர்ணபாய் அம்மா அவர்களும் சரி, ஜபிக்கின்ற ஜபம், இருவருடைய ஜபத்தினுடைய விளைவுதான் கடவுள் இந்த காரியம் கர்த்தரால் அருமையாக கடவுள் ஆசீர்வதித்திருக்கிறார். மிகுந்த மகிழ்ச்சி. நாங்கள் போதக சேகரமாக மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நிர்வாகக்குழுவாக அருளையா ட்ரெஷரர் நேற்று பாட்டு பிராக்டிஸ் முன்னாடி பண்ணிட்டு இருந்தார். அவரு ஒரு டீம் பயங்கர கலக்கலா நிறைய நாளைக்கு பாடுவாங்க எல்லா பாட்டையும். அவங்க அது மாதிரி நல்ல அருமையா எங்களுடைய திருச்சபையின் மகளுக்காக நாங்கள் அப்படி விதமாக நாங்கள் எல்லாரும் உண்டாக இணைந்து உங்களை நாங்கள் இந்த நேரத்தில் 1000 பெருமக்களாக இணைந்து வாழ்த்துகிறோம். கடவுள் நல்ல ஒரு நன்மையான காரியத்தை கண்டடைய உங்களுக்கு கிருபை பாராட்டுகிறார். ஆனால் தொடர்ந்து இந்த மோதிரத்துக்காகவும் இந்த அடையாள பொருட்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். ஜெபித்த பின்பதாக ஒருவருக்கொருவர் இந்த அடையாளம், நிச்சயதார்த்த அடையாளமாக மோதிரங்களை மாற்றிக்கொள்வார்கள். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, அருமையான இந்த நல்ல மனமகிழ்ச்சியான வேலைக்காக நன்றியோடு முத்திக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நிச்சயதார்த்தத்துக்கு அடையாளமாக இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்பதை நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். அந்த நம்பிக்கையின் அடிப்படையாக எந்த ஈவும் எந்த வரமும்
பிதாவாகிய கடவுளுக்கு வருகிறது என்பதை நாங்கள் நம்பி விசுவாசித்து அருமையான ராஜா லகனும் அருமையான ஜபா வர்ஷாவும் தங்களுடைய மோதிரங்களை ஒருவருக்கு மாற்றிக்கொள்கின்ற பொழுது உடைய திருப்பிரசனம் இங்கு இருக்கட்டும். அருமையான இந்த மோதிரங்களை ஆசீர்வாதாரும் அருமையான திருச்சபைக்கு முன்பதாகவும் உறவினருக்கு முன்பதாகவும் பெற்றோருக்கு முன்பதாகவும் ஒருவருக்கொருவர் இந்த மோதிரங்களை மாற்றி கடவுளுடைய சன்னிதானம் நிச்சயப்படுகிறார். கர்த்தர்களை ஆசீர்வதி இந்த திருப்பாதத்தில் நாங்கள் வைத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஜெபிப்போம். ஜெபித்தற்கு முன்பதாக அதுக்கு முன்பதாக மணமாலையை 2 பக்கமும் தாய் மாமா 2 வாங்க. நீங்க ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, அருமையான இந்த நல்ல மனமகிழ்ச்சியான நிச்சயதார்த்த வைபவத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். அருமையான ராஜலகனும் அருமையான ஜபா வர்ஷாவும் ஆண்டவருடைய திருப்பாத்திலே நிச்சயதார்த்தத்தின் அடிப்படையில் அருமையான ஒருவருக்கு ஒரு மோதிரங்கள் மாற்றிக்கொண்டு அருமையான ஆண்டவரே திருமறையை ஒருவருக்கும் மாற்றிக்கொள்ளும் வழியாக உங்களுடைய பாதப்படியிலே நிச்சயப்படுத்திக் கொண்டார்கள். ஒருவருக்கு தங்களுடைய விருப்பங்களை விவேதமாய் பகிர்ந்து கொண்டார்கள். நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தைகளை மனமற்றோடு ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து கடவுளுக்கு சாட்சியாக நாளை தினத்தில் நடைபெற இருக்கின்ற திருமண ஆராதனைக்காகவும் அருமையான மணமக்கள் திருமணத்திலே உங்களுடைய ஆலயத்தில் வைத்து இணைக்கப்படவும் கர்த்தருடைய கிருபை கூட இருக்கும்படியாகவும் எல்லா காரியங்களும் நன்மையாக செய்து கொடுக்கிறபடியாகவும் நன்றியோடு உங்களுடைய பாதப்படியில் நாங்கள் வந்து நிற்கிறோம். 2 குடும்பத்தின் பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளை ஒரு சிறந்த ஒரு கிறிஸ்தவ இல்லற வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். கடவுளுடைய கட்டளை கீழ்ப்படிந்திருக்கிறார்கள். தொடர்ந்து நாங்கள் உங்களுடைய பெயராலே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து நீர் இங்கு வந்து இப்பொழுது வாழ்த்துகின்ற ஒவ்வொருடைய வாழ்த்துதலும் அருமையான பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கிருபைத்தார். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் நம் அனைவரோடும் விசேஷமாக திருமணத்திலே நிச்சயிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளோடும் அவர்கள் பெற்றோரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் நிலைத்திருக்க கடவுது. ஆமென். நிச்சயதார்த்த வைபவத்திற்கு வந்திருந்த உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாருக்கும் பணமாக நன்றியை செலுத்துகிறேன். முடிந்தவுடன் ஒரு சிறிய சிற்றுண்டியை ஆரம்பிச்செல்ல முறை கேட்கிறேன். சோபன சுப வாழ்வு துளை பிரியாது தோகையும்
விடாது வந்தளவு மகரும் பெருவேறு நல்ல மனவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மங்கள வாழ்வு வாழ்வினில் வாழ்வு மனவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மருவிய சோபன சுப வாழ்வு குடித்தன வீரம் குணமுள்ள தாரம் கொடுத்து கொண்டாலது சம்சாரம் அடக்கமாச்சாரம் அன்பு உதாரம் இன்புவிதனில் மனை கலந்தாரம் நல்ல மனவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மங்கள வாழ்வு வாழ்வினில் வாழ்வு மனவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மருவிய சோபன சுப வாழ்வு மனவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மங்கள வாழ்வு வாழ்வினில் வாழ்வு மனவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மருவிய சோபன சுப வாழ்வு ரோஜா பூவாசமலர்கள் நாம் இப்போ நேசமனாலங்கள் தூவிடுவோம் ரோஜா பூவாசமலர்கள் நாம் இப்போ நேசமனாலங்கள் தூவிடுவோம் மல்லிகை முல்லை சிவந்தி பிச்சி வெள்ளிய சேர்ந்து அள்ளிய வீசி நல்மன மக்கள் மீது நாம் எல்லாம் மலரும் தூவிடுவோம் நல்மன மக்கள் மீது நாம் எல்லாம் மலரும் தூவிடுவோம் ரோஜா பூவாசமலர்கள் நாம் இப்போ நேசமனாலங்கள் தூவிடுவோம் ரோஜா பூவாசமலர்கள் நாம் இப்போ நேசமனாலங்கள் தூவிடுவோம் மன்னனம்மா பிள்ளை பண்புள்ள பெண்ணுடன் அன்றிலும் பேடும் போல் ஒன்றுக்கு வாழ ஆண்டவர் ஆசீர்வதிக்க நாம் வேண்டுதலோடு தூவிடுவோம் ஆண்டவர் ஆசீர்வதிக்க நாம் வேண்டுதலோடு தூவிடுவோம் ரோஜா பூவாசமலர்கள் நாம் இப்போ நேசமனாலங்கள் தூவிடுவோம் ரோஜா பூவாசமலர்கள் நாம் இப்போ நேசமனாலங்கள் தூவிடுவோம் நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன் உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன் நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது
கைகளில் தாங்கினேன் உன்னை நான் தாயின் கருவில் வரைந்தேன் உன்னை நான் உள்ளம் கைகளில் தாங்கினேன் உன்னை நான் தாயின் கருவில் காத்திடுவேன் உன்னை கண்ணின் மணி போல் ஜீவிய காலம் எல்லாம் காத்திடுவேன் உன்னை கண்ணின் மணி போல் ஜீவிய காலம் எல்லாம் உந்தன் ஜீவிய காலம் எல்லாம் நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே பயப்படாதே எந்தன் செல்ல பிள்ளையே இனி என்றும் தீங்கை காண்பதில்லையே பயப்படாதே எந்தன் செல்ல பிள்ளையே